So hey guys, hello and welcome to Kishore Vlogs. இன்னைக்கு நானும் பிரீத்தி எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா ரூம் லாக் பண்ணியாச்சு. எஸ் லாக் பண்ணிட்டு இன்னைக்கு 2-3 சைட் சீயிங் ஸ்பாட் இருக்கு. சோ அங்க தான் போக போறோம். பிரீத்தி பாத்தீங்கன்னா மாடர்னா நிறைய இடம் இன்னைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அங்கெல்லாம் தான் போறோம். எங்கங்கிறது பிரீத்திக்கே தெரியாது. பிரீத்திக்கே சர்ப்ரைஸா இருக்க போகுது. ஸோ இதை உங்களுக்கு இந்த vlog வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் பிளான் மாறி போச்சு. எங்கன்னா ரெசார்ட்டில் தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் அங்கே உள்ளே போனால் எங்கள் 2 பேர் தவிர வேறு யாருமே இல்லை. ஸோ இப்போ இங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பேர் நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நானும் பிரீத்தி இங்கே பக்கத்தில் தான் வந்துட்டு சப்போரா ஃபோர்ட்டு போகிற வழியில் மப்புசா அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ரெசார்ட்டில் சாப்பிட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ கோவா வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இந்த ரெஸ்டாரண்ட் பேர். ஸோ இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்? பன்னீர் தோசை வித் சீஸ். ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் காலையிலேயே. பிரீத்தி வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலயே பூரி மசால் ரோஸ்ட், பூரி மசால் செட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா எக்கோ வருதுல்ல. எஸ், சப்போரா ஃபோர்ட் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை. இந்த டைமில் கோவா வந்தீங்கன்னா ஸோ ஃப்ரீயாக நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், கூட்டமே இல்லை. லாஸ்ட் டைம் நான் இங்கே வந்தப்போ அவ்வளோ கூட்டம் இருந்தது. என்னால் வியூ பாயிண்டெல்லாம் சரியாக பார்க்க கூட முடியல. ஸோ இந்த டைம் பாருங்கள், நாங்கள் 2 பேர் தான். இல்லாட்டி பிரீத்தி. ஸோ 2 பேர் தான் சூப்பராக வந்துட்டு வியூ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் பீச்சும் வந்துட்டு ஓரளவுக்கு நீட்டான க்ரௌடில் தான் இருக்குது. ஸோ சப்போரா ஃபோர்ட் சப்போரா ஃபோர்ட் வரைக்கும் வந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு வரும்போதே ஒருத்தர் சொன்னார் 120 ஸ்டெப் இருக்குது, ஏறிடுவீங்களான்னு. நம்ம எப்படின்னு காமிச்சிட்டு வந்தா என்னப்பா அந்த பக்கம் போகாத, ஏன் சிக்கலாயிரும். நான் சொல்றத கேளு. டேய் டேய், நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. 120 ஸ்டெப் ஏறி வந்து கீழே இருந்து பார்க்க வேண்டிய கடலை மேலே இருந்து பார்த்துருக்கோம். ஸோ ஆள் யாருமே இல்லை பாருங்க. இவ்வளோ பெரிய ஃபோர்ட்டில் இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம்.
ஸோ வந்ததுக்கு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கினோம். தென் அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. டிக்கெட்டு கூட இல்லை, பட் கார் பார்க்கிங் 50 ரூபா. டிக்கெட் இல்லாத போய் வச்சுருக்கணும். பட் சீனரி ஓகே. மலையெல்லாம் வந்து இங்கே பாருங்க அப்படியே பச்சை பசேன்னு. கப்புள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான ஏரியா அது. பாருங்களேன் ஜம்முன்னு இருக்குது அப்படியே பச்சை பசை. இப்போது நாங்கள் வந்துட்டு கீழே இறங்கி போகிறோம். போயிட்டு காரில் ஏறிட்டு தான் அடுத்த பிளேஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். காலையில் சாப்பிட்டது பற்றி பேசும்போது நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பன்னீர் தோசைன்னு ஒன்று வாங்கினேன். தென் பிரீத்தி பூரி வாங்கினா. அப்புறம் பூரி கூட நல்லா இருந்தது. பட்டர் பன்னீர் தோசையில் சாம்பாரில் சர்க்கரையை போட்டு கொடுத்துருந்தாங்க. அங்கே ஒருத்தர் உட்காந்து நின்றுருக்கிறாரு, டிக்கெட் வாங்குவார்னு நினைக்கிறேன். சரி கீழே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவர் டோக்கன் வாங்கலை. எங்கள் கிட்ட வந்துட்டு பிரீத்தி கிட்ட ரிங் ஏதாவது வாங்குறீங்களா, இயர்ரிங்ஸ் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இவ்வளோ தூரம் வந்து இயர்ரிங்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் விரும்பலை. ஸோ கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. அநேகமாக நாளைக்கு வந்துட்டு எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துடும், கடை எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க, டூரிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அங்கே இருந்தவங்க. பாருங்க அங்கே இருக்க போட்டுட்டு நாங்கள் போனோம். இப்போ இவ்வளோ தூரம் இறங்கி வந்தாச்சு. இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு இறங்கி போகணும். அங்கே ஒரு ஷீட் உங்களுக்கு தெரியும் இந்த கை இருக்கிற இடத்துல. எஸ் அவ்வளோ தூரத்துக்கு இறங்கி போனோம். 120 ஸ்டெப்புன்னு சொன்னார். பட் ஒரு ஸ்டெப்போட நீளத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் 4 அடிக்கு நீளமாக இருக்குது. இறங்கிட்டு காருக்கு போயிட்டு தென் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ காருக்கு வந்தாச்சு. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகோடா ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு, இந்த சப்போரா ஃபோர்ட்லேருந்து அகோடா ஃபோர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு சின்குவேரியம் ஃபோர்ட்டுன்னு சொல்லி இன்னொன்று இருக்குது. அதையும் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் 2 அட் டைமில் பார்க்குறோம் போயிட்டு. ஸோ இது முடிச்சுட்டு லஞ்சு தான். ஸோ அந்த ஃபோர்ட்டில் எப்படி வியூ இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துருவோம். தென் பிரீத்தியோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். சப்போரா ஃபோர்ட் எப்படி இருந்துச்சுன்னு. எப்படி இருந்தது? ஃபோர்ட் பார்க்கறதுக்கு வியூ எல்லாம் நல்லா இருந்தது. பட் என்னன்னா வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்தனால நடக்கிறது ரொம்ப கஷ்டம். 120 ஸ்டெப்ஸ் ஏறி போறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆமா 120 ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நாங்கள் ஹில்ஸ் ஏறிட்டு. டெய்லி ஏறுறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. பட் நம்ம எப்பயாவது வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா தினமும் ஏறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய மூட்டையெல்லாம் எடுத்துட்டு அவர் பாட்டு அசால்ட்டாக ஏறிட்டு இருக்காரு. நான் இந்த ஒரு ஃபோனை வச்சுட்டு பிரீத்தி அவ்வளோ பெரிய ஹேண்ட்பேக் வச்சுருந்தா. ஸோ பிரீத்தி ஏறுறது கஷ்டம்தான். எனக்கே வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஏறுறதுக்கு. சப்போரா ஃபோர்ட் மேலே வந்துட்டு கட்டார் பீச் நீங்கள் பார்க்கலாம். தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மோரிஜிம் அண்ட் மேண்ட்ரம்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது. ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக தான் அந்த சப்போரா ஃபோர்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ட்டில் வந்துட்டு என்ன ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. தெரிஞ்சுன்னா கீழே வந்துட்டு நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அகோடா ஃபோர்ட்டு போயிடலாம் வாங்க. எஸ் லிட்டில் அகோடா ஃபோர்ட்டுக்கு போயிட்டு வந்தோம். அதுதான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அகோடா மெயின் வந்துட்டு பிளாக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு டூரிஸ்ட் யாரும் வராதனால லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் மூஞ்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரீத்தி மூஞ்சி பார்த்தாலும் இந்த கருன்னு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு தெரிஞ்சிருக்கோம். எஸ் அங்கே போய் நின்னதில் என்னாச்சு, கேமராக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்தேன். தென் அந்த அலை வந்து அடித்து ஒரு 10-15 அடிக்கு மேலே ஹைட்லேருந்து எங்கள் மேலே அப்படியே தண்ணி விழுந்துருச்சு, தெரிச்சிருச்சு அந்த சாரல் மாதிரி. ஸோ அதில் கலைஞ்ச கோலம் தான் அது. தலையெல்லாம் பாருங்க இப்படி ஆயிடுச்சு. ஆமாம் ஃபோர்ட் ஹைட்டே ஒரு 20 அடி இருக்கும். 20 அடிக்கு மேலே நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல அடிச்சு அப்படியே எங்கள் மேலே அடிச்சுது. ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, ஒரு 10-15 பேர் நின்று இருந்தாங்க. அவங்க மேலே எல்லாம் ஒன்றா வந்துட்டு மேக்கப் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறத டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் காலையிலேருந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா, கோவா வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் வந்து கரெக்டான டைம் தான். ஸோ பட் என்ன ஒரே ஒரு மைனஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த ரைடெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு காற்று கடலில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மழை நல்லா வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டில் கோவா நான் 2 டைம் வந்திருக்கேன், இது 3வது டைம். ஸோ வெயிலில் வந்துட்டு போனேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்தப்போ செம ஃபீலாக இருக்குது. சுத்தம் போது வேர்த்து ஸ்வெட்டிங் வந்து அப்படியே கருகி போயிருக்கேன் நானெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே அப்படியே ஜாலியாக இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் தெரிச்சதுக்கு இன்னும் சில்னஸாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் இப்போ அடுத்து என்ன ஸ்பாட் போகிறதுன்னு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஸ்பாட் போயிடலாம். ஸோ பிரீத்திக்கு ஒரு தொப்பி வாங்கியாச்சு.
வை ஃபுல்லாக உன் சைஸுக்கு வாங்கிக்கியா? கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? பிரீத்தி மேடம் வந்துட்டு தொப்பி வாங்குறாங்க. வெயில் பார்த்தீங்கன்னா மழை வருதுன்னு இப்போ தான் சொன்னேன், வெயிலுக்கு பொறுக்கல. ஸோ வெயில் வந்துருச்சு. தொப்பி வாங்கியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. பிங்க் கலர் தொப்பி வாங்கியிருக்காங்க. இப்போ நாங்கள் இருக்க போகிறது கேலங்கட் பீச்சில். கேலங்கட் பீச்சில் கார் பார்க் பண்ணியாச்சு. அங்கே இருக்குது வண்டி. எஸ், இருந்து இப்போ கேலங்கட் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இன்ட்டு கேலங்கட் பீச் இங்கே இருக்குது, அது ரெசிடென்சி. நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ கேலங்கட் பீச்சுக்கு பார்க்கிங் பண்ணிவிட்டு பிரீத்திமாக்கு தொப்பி வாங்கிட்டேன். கண்ணு தெரியுது அவனுக்கு? தெரியுது. பாருங்கள், சட்டி கவுத்தி விட்ட மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இந்த பீச்செல்லாம் நான் இவ்வளோ க்ரௌடாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு ரைடெல்லாம் இருக்கா என்னன்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு பசிக்குது. ஸோ இங்கேயே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். என் கூட வந்தவளை காணோம், அங்கே இருக்கா. தொப்பி போட்டதுக்கப்புறம் நானே வந்து 2 செகண்ட் பார்க்க வேண்டியது இருக்குது, எங்கடா நம்ம கூட வந்த பொண்ணு தானா அப்படின்னு. பாருங்களேன், பிரிட்டிஷ் நாட்டுக்கும் வரிசையாமா. கேலங்கட் பீச்சுக்கு வந்தோம். வந்து பீச்சை ரசிக்கலான்னு பார்த்தா எங்களை வச்சுட்டு ஒருத்தர் ரசிக்க போகிறாரு. பார்த்தீங்கன்னா என்ன, பிளானட் அண்ட் கோவா. எஸ், இது பேர், அந்த ஹோட்டல் பேர் அதுதான். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு. சரி, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபான்னு உள்ள வந்தா அந்த மெனுவை கையில் கொடுத்தாரு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, கோவா வந்தீங்கன்னா அந்த பீச் சைடு ரெசார்ட்டு அதான் லாப்ஸ்டர்னு ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ அது லார்ஜ் பார்த்தீங்கன்னா 3500 இதுக்கு 2-3 ஐட்டம் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ பிரீத்தி பாருங்கள், ஆமாம், ஆர்டர் பண்ணதே சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா. ஸோ சாப்பிட்டு இப்போ வெளியே வந்துட்டு கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸு. முன்னாடி தான் இருக்குது அந்த ஹோட்டல், பிளானட் அண்ட் கோவான்னு சொல்லிட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா சீ வியூ, அந்த கடல் வியூ நீங்கள் பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு மினிமம் சார்ஜே 400 ரூபா. ஸோ 400 ரூபா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹோட்டலில் உட்காந்துட்டு சாப்பிட்லாம். அது மினிமம் சார்ஜ் 400 ரூபா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு முட்டை மசாலா இருக்குது. இதுக்கு தான் வந்துட்டு அந்த 400 ரூபா. ஸோ இதை பே பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஜாலியாக உட்காந்து எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் வந்துட்டு கடலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் வந்துட்டு கடலை பார்த்துட்டு கடலை போட்டே சாப்பிட போகிறோம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் 2 பேரும் ஆர்டர் பண்ணேன். அந்த 2 ஐட்டம் வந்துருச்சு. இந்த 2 ஐட்டம் பார்த்தா நீங்களே இதையாட ஆர்டர் பண்ணிங்கன்னு கேட்பீங்க. ஸோ வந்து உட்கார்ந்ததுக்கு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்ததுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, அப்புறம் மொஜிட்டோவில் வெர்ஜின் மொஜிட்டோன்னு ஒரு ஐட்டம் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒரு ஜூஸு. ஸோ இது 2 தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். இதை சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்து ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துருவோம். உருளைக்கிழங்கு எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குது. மேலே பெப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க, சாட் மசாலா. எப்படி ஸ்ட்ரா உள்ள முடிச்சு கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, நீங்களே டேஸ்ட் பார்க்கும்போது மின்ட்டு, லெமனு, தென் 2-3 ஐட்டம் ஜாயின் பண்ணி போட்டிருக்காங்க. லெமன் மின்ட்டு தான் அதோட ஃப்ளேவர். ஸோ சூப்பராக இருக்குது. பட் ரேட்டை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஸோ கோவா வந்தீங்கன்னா அந்த ஆஃப் சீசன் டைமாக இருந்தாலும் சீசன் டைமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஹோட்டலில் அங்கே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இருக்குது. பட் அது 100 ருபீஸ் தான். அது அதே மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் நான் இவங்ககிட்ட வந்தேன். பட் மெனு கார்டு ஃபுட் ஆர்டர் பண்ணாலே போதும் அப்படின்னு தான் பாருங்கள். அவனே டயர்டாக இடிச்சு போயிட்டான். முன்னாடி ஃபுட் ஆர்டர் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்டர் பண்ணேன். பட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. என்ன மாதிரி உங்களுக்கு Anybody do the things you do before.
ஸோ ஹே காய்ஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் ஃபிஷ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். மறுபடியும் என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே 400 ரூபா கொடுத்து நான் சாப்பிட்டு வந்தேன். இப்போ ரிலாக்ஸாக உட்காரலான்னு பார்த்தா 400 ரூபா பே பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்திருக்கிறது பாகாலிருந்து அர்போரா அப்படிங்கிற ஊருக்கு போகிற பிட்வீனில் தான் இருக்கேன். ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் பாகாலிருந்து. ஸோ ஃபேட் ஃபிஷ் அப்படிங்கிற ஏரியா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. முதல்ல பார்த்தோம்னா நமக்கு ட்ரை ப்ரான்ஸ் வச்சுருக்காங்க, தென் ஊறுகாய், ரைஸு, அப்புறம் கிங் சைஸ் ஒரு கிங் ஃபிஷ்ஷுங்கிற ஒரு பீஸ் இருக்குது, தென் சாலட், அப்புறம் வந்து கீரையும் புடலங்காய் ஏதோ மிக்சிங் கறி, வெஜிடபிள்ஸ். தென் இது வந்துட்டு ஷெல் ஃபிஷ். ஆமாம், இந்த ஷெல்குள்ளே இருக்கும் இல்லையா, அதை பாருங்கள், இந்த கடல் ஷெல் இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்க ஒரு ஃபிஷ்ஷு. தென் இது வந்துட்டு கிராப் மசாலா, கிராப் நண்டு மசாலா. தென் இது வந்துட்டு டைகர் ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இது பார்த்தோம்னா ஏதோ கிரேவி தான் சொன்னார், ப்ரான் மிக்ஸ் பண்ண ஒரு கிரேவி. ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே சேர்த்து 480 ருபீஸ் தான். ஸோ ப்ரீத்திக்கு ஒரு ஐட்டம் சொல்லியிருக்கேன், அதுவும் வந்துட்டோம். ஸோ இப்போ நான் சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். இது 480 ருபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையாங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா காலையில் நான் வந்துட்டு 400 ரூபா கொடுத்து வெறும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வந்தேன். ஸோ இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துறேன். ஸோ சாப்பிட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம ப்ரான் கிரேவி எடுத்துக்கிறேன். Then tiger fish. Then இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இது வந்துட்டு ட்ரை ப்ரான்ஸ். ஆமாம், ட்ரை ப்ரான்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். கருவாடு டேஸ்ட்டு தான் வருது, பட் சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த கிங் ஃபிஷ்ஷு, இந்த கிங் ஃபிஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கேன். 480 ருபீஸ்க்கு கண்டிப்பாக அது ஒர்த்து. ஃபேட் ஃபிஷ் இந்த ஹோட்டல் பேர். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சாப்பிட்ருக்கும் போதே நம்ம இன்னும் ஆர்டர் பண்ணி இன்னொரு ஐட்டம் வந்துருச்சு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்க் தவா ஃப்ரை வித் பொட்டேட்டோ, தென் அதுக்கு முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஷார்க் தவா ஃப்ரை வந்து எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணிடுவோம். 2 பீஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது. வீட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை நல்லா இருக்குல்ல? ஷார்க் தவா ஃப்ரை. இந்த ஃபிஷ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதை விட இது ஹோட்டலுக்கு வந்துட்டு பேசிக்கிட்டே என்ன லிஃப்ட்டில் போய் மாட்டிருப்பேன் நான். ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ போய் நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு வேறு இன்னும் 2-3 பிளேசஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போக போகிறோம். ஸோ இங்கே ரூமுக்கு வந்ததுனால கொஞ்சம் இப்போ அமைதியாக பேசிக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இனிதா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். Until then, bye from Kishore Vlogs. Bye.